மேம் பர்சனல் growth டூல்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் ஜென்ரலாக ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்த்தி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 3 தான் கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மந்த்லி டார்கெட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு 8 கொடுக்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல உங்களோட பிஹேவியர் மாறும். கிராட்டிடியூட்க்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். டெய்லி நம்ம லைஃப்பில் நடந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி எழுதுறப்போ நம்மளோட பிரெயின் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க ட்ரைன் ஆகிட்டே இருக்கு. இதனால இன்ஸ்டண்டா 25% ஹாப்பினஸ் பூஸ்டும் கிடைக்கும். இந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்றப்ப நம்மளோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் ஆகும். டைம் பிளாக்கிங்க்கு 5 கொடுக்கலாம். நம்ம டைம் பிளாக் பண்ணிட்டு அதோட நீங்க மைண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 9 கொடுக்கலாம். மல்டி டாஸ்கிங்க்கு 3 மார்க் தான் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க நிறைய டாஸ்க் பண்றப்ப உங்களோட ஃபோக்கஸ் டிவைட் ஆகிடும், எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகும். ஒன் அட் அ டைம் ஒரே டாஸ்க்கை நீங்க ஃபாலோ பண்ணி கான்சென்ட்ரேட் பண்றப்ப ஃபுல் எனர்ஜி, ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து உங்க கோல்ஸை ஃபாஸ்டா அச்சீவ் பண்ண முடியும். பிஸி இன் ப்ரொஃபஷனல் லைஃப் நமக்கான செல்ஃப் டைம் இல்ல மேம். 0 மார்க் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா பர்ன் அவுட் ஆயிடுவோம். டெய்லி மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் ஆஃப் த ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கான ஹாபிஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பர்சனல் growth ப்ராக்டிசஸ் இதெல்லாம் பண்றப்போ எமோஷனல் வெல்பீயிங் கிடைக்கும். இது உங்களோட ஒர்க் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.